மனுவின் அதிர்ச்சியூட்டும் உயிர்த்தெழுதல். மரணம் அறிவிக்கப்பட்டவர் மீண்டும் உயிர் பெற்ற உண்மை சம்பவம். லாரி ஓட்டுநராக பணிபுரிந்த மனு ஒரு பயணிகள் பேருந்துடன் மோதிய விபத்தில் கடுமையாக காயமடைந்தார். இந்த விபத்து பையன்னூரில் நடந்தது. விபத்து நிகழ்ந்த 3 மணி நேரம் கழித்தே உடைந்த லாரியினிருந்து மனுவை வெளியே எடுக்க முடிந்தது. பையன்னூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மனுவை பரிசோதித்த மருத்துவர் அவர் இறந்துவிட்டதாக அறிவித்தார். பின்னர் பெயாலிஸ் சர்ஜன் வரும் வரை பெயாஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியாது என்று உறவினர்களுக்கு தெரிவித்தனர். இறந்தவரின் உடலை மரண அறைக்கு மாற்றியபோது மனுவின் உறவினர்களில் ஒருவரான ஆம்புலன்ஸ் வார்ட்னர், வேறொரு மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்லுங்கள், உயிர் இன்னும் இருக்குமானால் அவரை மீட்கலாம் என்று கூறினார். இதைக் கேட்ட உறவினர்கள் மனுவின் உடலை திருப்பி வழங்குமாறு மருத்துவமனையை கேட்டுக்கொண்டனர். ஆனால் மருத்துவமனை முதலில் மறுத்தது. பின்னர் ஐசியு வசதியுள்ள ஆம்புலன்ஸ் வந்தால் மட்டுமே உடலை விடுவிப்பதாக சம்மதித்தனர். மேலும் மரணம் என எழுதப்பட்ட அறிக்கையை திருத்திய பின்னரே உடலை விடுவிப்பதாக கூறினர். மங்களூரு மருத்துவமனையில் சேர்ந்த மனுவை பரிசோதித்த மருத்துவர்கள் முதலில் என்ன செய்தாலும் பிரயோஜனமில்லை என்று கூறினர். ஆனாலும் சிறிது முயற்சித்துப் பார்க்கலாம் என்று சிகிச்சை துவங்கினர். 6 நாட்கள் தொடர்ந்து இரத்தம் மாற்றும் சிகிச்சை நடந்தது. 6ஆம் தேதிக்குப் பிறகு மனுவுக்கு உணர்வு திரும்பியது. 1½ மாத சிகிச்சைக்குப் பிறகு வீடு திரும்பினார். ஆனால் மேலும் 1½ வருடம் படுக்கையிலேயே இருந்தார். படுக்கையில் கிடந்த மனு தன் தாயையும் சகோதரிகளையும் அடையாளம் கண்டு கொண்டாலும் தன் மனைவியை மட்டும் அடையாளம் காணவில்லை. அவளை ஹோம் நர்ஸ் என்றே நினைத்தார். உறவினர்கள் இனி நடக்க முடியுமா என பேசியதைக் கேட்டு மன உளைச்சலடைந்தார். பின்னர் மனைவியின் தந்தை வந்து விளக்கிய பிறகே அவள் தன் மனைவி என்பதை புரிந்து கொண்டார். 1½ வருடம் கழித்து மனு மீண்டும் நடக்கத் தொடங்கினார். குழந்தை போல் தள்ளாடி நடந்தாலும் விடாமல் முயற்சித்தார். மருத்துவமனை பில்லடைக்க உதவியவர்களுக்கு கடன் திருப்பிக் கொடுக்க முடியாமல் வேலை தேடத் தொடங்கினார். இன்று நிற்கக்கூட சிரமப்படும் நிலையிலும் அவர் வேலை செய்கிறார். மனுவின் வாழ்க்கை முழுக்க துன்பங்களே. 2 வயதில் முதல் விபத்து, 10 வயதில் பெற்றோர் பிரிவு, மது அடிமையான தந்தையின் வன்முறை, 8ஆம் வகுப்பில் மரத்திலிருந்து விழுந்து மற்றொரு விபத்து, இறப்பை வென்று உயிர்த்தெழுதல். இன்று மனு பலருக்கு ஒரு ஈர்க்கும் வீரராக விளங்குகிறார். ஒவ்வொரு வீழ்ச்சியையும் எழுச்சியாக மாற்றும் அவரது உன்னதமான உறுதி அனைவருக்கும் ஒரு பாடமாகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.